ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னி ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துக்குரிய ராசி. இதுதான் பார்த்திங்கன்னா கடன் சத்துரு ரோகத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, வெற்றியை குறிக்கக்கூடிய இடமும் கன்னி ராசி தான். வெற்றியை குறிப்பதற்கு வீரம் மட்டும் அவசியம் இல்லை, விவேகமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு ராசி கன்னி ராசிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கன்னி ராசியை பொறுத்த வரையில் இதுவரைக்கும் ராசியிலே இருந்த கேது இனி 12ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாக ராசியில் ஜென்ம ராசியில் கேது இருப்பது அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கையை கூட குறைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7.5 சனியிலே பார்த்திங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேலேயே சனி உட்காந்துருக்கும். இந்த ஜென்ம சனி தான் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜென்ம சனியை விட அளவுக்கு அதிகமான நெருக்கடியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ம கேது தான். அப்போ நமக்கு எவ்வளவு தான் நெருக்கடி இருந்தாலும் கடைசியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதினு போகும்ல, கோயிலுக்கு போகிறதுக்கு கூட விருப்பம் இல்லாத அளவுக்கு நமக்கு அந்த சூழல்களை கொடுக்கக்கூடியது தான் அந்த ஜென்ம கேது. அந்த ஜென்ம கேது மே மாதம் 18ஆம் தேதி திரும்ப 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த கன்னி ராசிக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேது என்ன மாதிரியான மாற்றத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல நம்ம பிறந்த ஜாதகத்தில் கேது இருந்தால் இதுக்கு மறுஜென்மம் இல்லாத ஜாதகம்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாதிரி ஜென்ம கோச்சார கேது 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா இது வரைக்கும் என்ன நிலைமையில் இவர்கள் இருந்தாங்களோ, என்ன ரோலில் இவங்க எடுத்திருந்தாங்களோ, எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை பின்படுத்தியிருந்தாங்களோ இதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அடுத்தது இவங்க எல்லாத்தையுமே மாற்றத்துக்குள்ளாகிடுவாங்க. அதாவது நேற்று வரைக்கும் நான் ஒருத்தன், இன்றைக்கி இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நேற்று வரைக்கும் நான் போட்டிருந்த சட்டையை கழட்டி போட்டுவிட்டேன், நேற்று வரைக்கும் என்னுடைய குணத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், நேற்று வரைக்கும் நான் கடைப்பிடித்திருந்த விஷயங்களை மாற்றிக்கிட்டேன், இன்னையிலேருந்து நான் ஒரு புது மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஜென்ம கேது 12ஆம் இடத்துக்கு விலகி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களுடைய எல்லா தன்மையிலையும் ஒவ்வொரு மாற்றம் புதுசாக உருவாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஜென்ம கேது விலகிறதே பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். இனி எல்லாத்துலேயுமே அவங்களோட சிந்தனைகள்லேருந்து எல்லாத்துலேயும் புது புது மாற்றங்கள் உருவாகும், கொஞ்சம் புத்துணர்ச்சியும் உருவாகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகு ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்துட்டு இப்போ 6ஆம் இடத்துக்கு வருது. இதை தான் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு வேலை. கன்னிராசியை பொறுத்தவரை சனி 7ஆம் இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்த கண்ட சனி ஒரு நெருக்கடியை கொடுத்தால் கூட 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுங்கிறது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ கன்னிராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்துக்கு போகும்போது அது ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். எப்படின்னா 12ஆம் இடங்கும்போது நம்ம அயன சயன சுகஸ்தானம் அப்படிங்கிற சொல்கிறதுனால இந்த தூக்கம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் உருவாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பகல் டியூட்டி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும். சில பேர் கரெக்டாக 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கெல்லாம் வந்துடலாம், 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்துடலான்னு வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை திட்டங்களும் வேலை நேரங்களும் நிறைய மாற்றத்துக்கு உட்படும். நம்ம சொந்த தொழில் செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு வேலையை எடுத்து உடனே செய்யணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லேட் நைட் வீட்டுக்கு வருவாங்கள்ல. அந்த மாதிரி வீட்டிலேருந்து வேலை செஞ்சாலும் வெளியில் இருந்தாலும் இந்த வேலைகளோட அளவு நேரம் மாற்றி அமைக்கப்படும். கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கிறதாங்கிறத விட அந்த நேரத்தில் நினச்ச நேரத்தில் முடியாத அளவுக்கு மாற்று நேரத்தை அதுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போட்டி தேர்வுகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சாதாரண தேர்வுகளுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண் விழித்து நிறைய நேரில் படிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர் இந்த வெளிநாடு இப்படி பல்வேறு இடங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பயணத்தோட திட்டங்கள் எல்லாம் குறைச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்த டெவலப்மெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடுங்கிறதுனால இந்த 12ஆம் இடத்துக்கு ஏது நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். இந்த 12ஆம் இடத்துக்குரிய சில நெகட்டிவ், யாராவது மருத்துவமனையில் போயிட்டு அடிக்கடி வாடிக்கையாளராக ஆகிடுவாங்க சில பேர், அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்க போய். அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு
அவர்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். நிறைய பேர் சேமிக்க முடியாமல் இந்த செலவுகள் அதிகமாக ஆகிட்டு இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா கூட ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் இந்த சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு உருவாக்கும். ஏதாவது தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற அலைச்சல்களை எல்லாம் இந்த கேது வந்து அவர்களுக்கு வந்து கட்டுப்படுத்தி விடுவாருங்கிறத இந்த இடத்துல முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வருது. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து மிகப்பெரிய அபாரமான ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுக்கும். எதை கண்டாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கண்ட சனியாக இருந்து பல்வேறு நெருக்கடிகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அந்த சனியோட தனி கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளெல்லாம் தப்பிச்சு நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு புதிய புதிய வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கைகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய லெவலில் இந்த 6ஆம் இடத்து ராகு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருப்பார். அப்போ 6ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடம்ங்கிறது முக்கியமாக வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வேலை வாய்ப்புனா இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சரியாக வேலை வாய்ப்பு இல்லையோ அவர்களுக்கு வந்து இனி புதிதாக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் சுயதொழில் செய்கிறவங்க, தொழில் நிர்வாகம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பணியாளர்கள் சரியாக அமையாமல் இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நல்ல பணியாளர்கள் அமைவாங்க. அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணியாளர்கள் வந்து தங்களுடைய மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பாங்க. அதே போல் பணியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா. ஏற்கனவே வேலை கிடைச்சி போதுமான அளவுக்கு வருவாய் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு அவர்களுடைய வருவாயை வந்து ஓரளவு அதிகப்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டிங்கில் இருந்தால் கூட அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வழியில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு கடந்த 1 வருஷமாக சிந்திட்டு இருக்காங்க இல்லையா. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து நல்ல மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பாரு. அதாவது குருவோட பார்வையும் அதுக்கு கிடைக்கிறதுனால இந்த ராகுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சும் நல்ல சம்பளம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலையில் திறமைக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற சரியான பதவி இல்லாதவர்களுக்கு நல்ல பதவி மாற்றத்தையும் இது உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால ராகு வந்து எல்லா வகையிலையும் நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது கன்னி ராசிக்கு இருக்குது. அடுத்தது ராகு 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் என்னென்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கடன் இல்லாத மனிதரோட வாழ்க்கை வந்து கிடையாது இல்லையா. அப்போ இது வரைக்கும் கடனை வந்து ரொம்ப நாள் திருப்பி செலுத்த முடியாதவங்க, இஎம்ஐ வந்து அற்று போகாமல் இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எவ்வளோ வந்தாலும் அது கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் கடனை திருப்பி செலுத்துறதுக்குமே சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கல்ல. அவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடன்களை வந்து இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துறதுக்கு முக்கியமான வாய்ப்பை வந்து இந்த 6ஆம் இடத்து ராகு வந்து அமைச்சு கொடுப்பார். அதே போல் சின்ன சின்ன நோய்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு கூட பண நெருக்கடியில் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட சில நோய்கள்லாம் குணமாகாமல் இருக்கு இல்லையா. அதுபோல் இது வரைக்கும் நோய்கள் ஏதாவது குணமாகாமல் இருந்ததுன்னா இப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து அந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தி கொடுப்பார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள், எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் யார்கிட்டையும் தேடி போய் வம்பு வழக்க போகிறதில்ல. இருந்தாலும் சில தேவையில்லாமல் சில வம்பு வழக்குகள், தொழில் ரீதியாக சில வம்பு வழக்குகளை சந்திக்கணும், இல்லை பாகப்பிரிவினை, பங்கு, அடுத்தவர்களோட இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வழக்குகளை வந்து தொடர்ந்து நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை தரும். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் வந்து கடந்த சில வருடங்களாக வெளியில் வர முடியாத அளவுக்கு ஓரளவு சில குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், சுற்றுச்சூழல் காரணமாக ஒதுங்கி இருந்தவங்களாம் இனி வந்து அரசியலில் வந்து பிரவேசம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய போட்டித் தேர்வுகள், போட்டிகள், இந்த மாதிரி எலெக்ஷன் இதெல்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே சமயம் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்பப்போது சில நெருக்கடிகளையும் கொடுத்துட்ருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்ட சனி வந்து என்ன தான் நெருக்கடி கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த 6ஆம் இடத்து ராகு உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதை குருவும் பார்வை செய்வதனால நிச்சயமாக முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான காலகட்டம் வந்து இந்த கன்னிராசிக்கு வந்து இப்போதைக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் நான் சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.